ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மரம் இருந்துச்சு. லாஸ்ட் இயரில் அதில் குட்டி குட்டியாக காய் வந்துச்சு. அது நான் என்ன நினச்சேன், மழை இழந்த போல் நல்லா இழந்தங்காய் காய்க்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது குட்டி குட்டியாக மிளகு சைஸ் இருந்தது, அப்படியே கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் சரி இந்த இயரும் அதே மாதிரி காய்ச்சிது. சரி இந்த வருஷம் நல்லா மழை இழந்த காய்க்கும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதில் வர பழம்லாம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வந்துச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட காமிச்சு கேட்டப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது இழந்த மரம்லாம் இல்லை, சூரப்பழ மரம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் இது பார்த்ததே இல்லை. அவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்தேன். நான் வீட்டில் யாருக்குமே கொடுக்கல. நான் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணேன். சரி எதுவாக இருந்தாலும் நமக்கு நடக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் சாப்பிட்டேன். ஆனால் நல்லதாக இருக்குது, கொஞ்சம் இழந்த பழம் டேஸ்ட்டில் தான் இருக்குது. அப்புறம் தோட்டத்தில் இருக்க பப்பாளி மரத்துலேருந்து இந்த பழத்தை நம்மளால் பறிக்கவே முடிய மாட்டேங்குது. நான் அது மரத்திலே பழுக்கிறப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக நான் மரத்திலே விட்டு வைப்பேன். ஆனால் நைட்டோட நைட்டாக வந்து இந்த மரநாய் சாப்பிட்டுட்டு போயிடுது. அதனால் இன்றைக்கி நான் பறிச்சுட்டு வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு சாப்பிட்டோம். ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.